ஜனநாயகன் படம் வெளியாகலையே அச்சச்சோ வருமானம் போச்சு அப்படின்னு தாவேகா தோழர்கள் யாருமே வருத்தப்பட வேணாம். அதுக்கு இணையான அளவு வருமானத்தை ஒரே ஒரு நாள்ல சம்பாதிச்சிருக்காரு நம்ம தலைவர். அதுவும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரே நாள்ல 100 கோடி சம்பாதிச்சிருக்காரு நம்ம தலைவர். அதுவும் வெறும் விருப்ப மனு விநியோகம் செய்யறது மூலமா இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த விருப்ப மனு இருக்கு இல்லையா, அதுவே விநியோகம் செஞ்சு முடிக்கல. வேட்பாளர்கள் யாரு என்னன்னு தெரியாது. தேர்தல் அறிக்கை இன்னும் ரெடி பண்ணவே இல்ல. எந்த தொகுதியில யாரு நிக்க போறாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. ஈவன் சொல்ல போனோம்னா எத்தனை தொகுதி இருக்கு அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. அதுக்குள்ள புதுசா கட்டின ஒரு நிழற்குடைக்கு, அதாவது பஸ் ஸ்டாப்புக்கு தாவேகா கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு அதுல தாவேகா கலர்லயே பேர் எழுதி பக்கத்துல எம்எல்ஏ அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாரு. 50 வருஷம் அனுபவம் உள்ள அரசியல் ஆளுமை, சாரி புதுசா சேர்ந்த கட்சியில புதுசா வந்த ஒரு அரசியல் ஆளுமை இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு. எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வெறும் 100 ரூபாய் கொடுத்தா விருப்ப மனுவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தாவேகா சார்பா தேர்தலில் நிக்கிறதுக்காக விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த தற்குறிங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதை ஃபில் பண்ணி கொடுக்கும் போது 10,000 ரூபாய், இதே தனி தொகுதியா இருந்தா 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. இது வெறும் இந்த விருப்ப மனு வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இதை மட்டுமே கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் வாங்குறதுக்கு மொத்தமா 1 லட்சம் பேர். இதை கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருது. இது வாங்குறதுக்கு அதை கொடுக்கும் போது 10,000 என்று 1 லட்சம் கால்குலேட் பண்ணோம்னா 1 பில்லியன், அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கோடி. வெறும் விருப்ப மனுவை கொடுக்கறது வாங்குறது மூலமாவே 100 கோடி சம்பாதிச்சிருக்காரு நம்ம உச்சக்கட்ட நடிகர். அந்த உச்சத்தோட அந்த சம்பளம் இருக்கு இல்லையா, அதுல பாதிய ஒரே நாள்ல சம்பாதிச்சிருக்காரு. அப்படி ஒரு டேலண்டடான பர்சன் தான். இந்த டேலண்ட் எல்லாமே தாவேகாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் வேணும். ஆரம்பிச்சவருக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும், இந்த டேலண்ட் நம்ம தலைவருக்கு மட்டும்தான் உண்டு. சரி, போனா புஷியானதுக்கு இருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த விருப்ப மனு தாக்கல் இது வாங்குறது மூலமா தான். இதை தவிர்த்து ஒரு சீட்டுக்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் வாங்குறதாகவும் ஒரு செய்தி இருக்கு. இந்த தலைவர் தான் மக்களுக்காக அந்த உச்சத்தை விட்டுட்டு 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்தவராமா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் ஆளுமை. இந்த கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி மாறிதானே ஆகணும். அதனால நாங்க புதுசா வந்தவங்க, எங்களுக்கு பாஜக பத்தி தெரியாது, பட்ஜெட்டை பத்தி தெரியாது, எங்க கிட்ட கருத்துக்களை கேட்காதீங்க, நாங்களே தூங்கி எழுந்து தூக்க கழகத்துல உட்கார்ந்துருக்கோம், எங்க கிட்ட கருத்துன்னு கேட்டீங்கன்னா நாங்க என்னத்த சொல்லுவோம். அதனால நாங்க புதுசா வந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கேளுங்க, அப்ப நான் உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த செங்கோட்டையன் அவர்கள் சந்தானம் ஒரு படத்துல டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செங்கோட்டையனோட தலைவர் விஜய நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் நம்ப வச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவரு தூங்கி எழுந்து எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பார்த்துட்டு நான் தான் முதலமைச்சர், திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஒப்பு வச்சுட்டு போயிடுறாரு. இதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்குமே நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மனசுலயும் பதிய வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல இவர் உண்மையாவே எம்எல்ஏவா இருந்தாரு அப்படிங்கறதே மறந்துட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துவோம். இவர் எம்எல்ஏவா இருந்தாரு, அது அதிமுகவுல இருந்தாரு, அதிமுகவுல ஊழல் எல்லாம் செஞ்சு அவருக்கு தண்டனை எல்லாமே கிடைச்சிருக்கு. இதனால 4 வருஷம் போட்டியிட முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறமா சசிகலாவையும் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்னடத்தை காரணமா அதிமுகவில இருந்து அடிச்சு துரத்தப்பட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க ஒரு அடிப்படை உறுப்பினரா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல தன்னோட எம்எல்ஏ பதவியை சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து ராஜினாமா செய்யறாரு. அதுக்கு அடுத்த நாளே தாவேகாவுல போய் நான் சேர்றேன், நான் இப்பதான் புதுசா பிறந்த ஒரு குழந்தை, எனக்கு இருக்கக்கூடிய 50 வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் கோமாவுக்கு தள்ளிட்டேன், இப்ப நான் ஒரு புது குழந்தை புதுசாக பிறந்த கட்சியில சேர்ந்திருக்கேன், நான் புதுசா தான் எல்லாமே கத்துக்குவேன், என்கிட்ட நீங்க யாருமே கேட்க கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருந்தாலுமே இவர் இன்னும் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ப வச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட செங்கோட்டையன் நீங்க யாரு, நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதே தூக்க கலக்கத்தோட போயிட்டு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி வைக்கவும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல செங்கோட்டை
செங்கோட்டையன் அப்படின்னு எழுதினது மட்டும் இல்லாம அதுக்கு தாவேகா கலர்ல, அதாவது சிவப்பு மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல போய் எம்எல்ஏ அப்படின்னு போட்டு வச்சிருந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாம் ராத்திரி ஃபுல்லா பிரச்சனை பண்ணி அங்க ஒரே கலவரம் ஆயிட்டு. தாவேக்கானாலே கலவரம் செய்யறது இவங்களுக்கு ஒரே வேலை. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். பனையூர்ல வச்சு நாங்க வந்து விருப்ப மனு விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி 2 மணி நேரத்துல 50,000 பேர் வந்தாங்க. ஒரு நாள்ல 1,00,000 பேர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பனையூர் அலுவலகத்தை சுத்தி யாரு இருப்பாங்கன்னு தெரியும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பணக்கார வசதி படைத்தவர்களா தான் இருப்பாங்க. அவங்களே ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கி வச்சிருந்தாங்க நேத்துக்கு பனையூர்ல இந்த தாவேக்காரங்க எல்லாருமே. அவங்க கதவை திறந்தா வெளியே வர முடியாது, வெளியே வந்து பைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கிறது, அப்பதையும் தாண்டி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கங்க தடைகளை போட்டு வச்சிருக்கிறது. இந்த தற்கொலை கூட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டு செடி கொடி எல்லாத்தையும் உடச்சு போட்டுருன்னு சொல்லிட்டு இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அங்க ஒரே போலீஸ் கூட்டம் வேற. இப்படி அந்த இடமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாவே இல்லைங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃபே எங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்க மாட்டேது. இந்த ஆஃபீஸ் எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த நிலைமை அப்படின்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? பனையூரையே சட்டமன்றமா மாத்தினாலும் மாத்திர போறாங்க. அப்பெல்லாம் இப்பவே தாக்கு பிடிக்க முடியல. அது சட்டமன்றமா மாத்திட்டாங்கன்னா எங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வசதி வாய்ந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரோட்டுக்கு வந்து இறங்கி ரொம்ப பாவமா போராட்டம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு போற இடத்துல எல்லாத்தையுமே வம்பிழுத்துட்டு இருக்கிறது தான் இந்த தாவேக்காரங்களுக்கு ஒரு வேலையாவே இருக்கு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை தாண்டி பிரச்சனை இருக்கிற இடத்துலதான் பிரச்சனை சுத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாவேக்காவோட தலைவருக்கே ஒரு பயங்கரமான பிரச்சனை. அவரே வந்து மிகப்பெரிய பிரச்சனையில உள்ளாக்கி இருக்கிறாரு. அவரே ஒரு பிரச்சனைக்குரிய ஆளுதான். அதனால அவரை சுத்தி வந்து பல பிரச்சனைகள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பல கோணத்துல இருந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிபிஐ விசாரணை, இந்த பக்கம் சென்சார் போர்டு விசாரணை, இன்னொரு பக்கம் ஐடி விசாரணையில எங்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையே நாங்க வந்து பதில் சொல்லாம இதுக்கும் நாங்க புதுசா பிறந்த கட்சி, அதனால நாங்க எப்படி எங்க மேல வச்சிருந்த குற்றத்துக்கு வந்து நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேட்டாலும் கேட்பாங்க. சோ அந்த லெவல்ல சுத்தி இவங்க வந்து எல்லாரும் சிக்கி சின்னப்பனமாகி இருக்கக்கூடிய நிலைமையில அவங்கள சுத்தியும் பல பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் இந்த பிரச்சனையும் நடந்திருக்கு. அது வந்து பிரச்சனைகள் வந்து தானா உருவாகுதா இல்ல உருவாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் உருவாக்குறாங்க. ஏன்னா சும்மா கெட்டி முடிச்ச நிழற்குடல போயிட்டு இவங்க பேரை எழுதுறீங்க, சரி ஓகே நீங்க அதிமுக இருக்கும்போது அதை நீங்க இனிஷியேட் பண்ணியிருந்திருப்பீங்க அதனால எழுதுறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பக்கத்துல எதுக்கு எம்எல்ஏன்னு போடணும்? நீங்க தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச புது கட்சியில வந்து சேர்ந்துக்கிறீங்க, புதுசா பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நீங்க அதுல எம்எல்ஏன்னு போடணும்? குறிப்பா அதுல வந்து தாவேகாவோட கட்சி கலரையை வந்து நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப பார்க்கக்கூடிய வரும் சந்ததிகள் எல்லாமே என்ன நினைப்பாங்க? ஓகே நம்ம வந்து வெயில நிக்க கூடாது, பஸ்ஸுக்காக நம்ம வந்து காத்திருக்கும் போது நமக்கு வந்து கால் வலிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நமக்காக ஒரு பஸ் ஸ்டாப்பை வந்து தாவேகா சார்பில் இருந்து கட்டி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ அப்படி ஒரு எண்ணத்தை எதுக்கு இப்படி நீங்க மொல்ல மாதிரித்தனம் பண்ணி மக்களுக்காக நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறது இப்போ மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாம் சொல்லிட்டீங்க, அது எங்க நடந்தது? இது வந்து ஒருவேளை ஃபேக் இமேஜா இருக்கலாம், அது வந்து ஏஐ இமேஜா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். இது வந்து உண்மையாவே நடந்திருக்கு. எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர் அருகே உள்ள கோசனம் இந்த ஊர்ல தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவுல புதுசாக வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெருக்கடியில வந்து இப்போ செங்கோட்டையன் அவரோட பேர் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாப் கட்டினதும் உண்மைதான், அங்க வந்து மக்கள் எல்லாருமே பயனடைஞ்சதும் உண்மைதான். ஆனா இதை கட்டினது தாவேகா, அங்க இருக்கிற வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு போட்டது வந்து பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஈரோட்ல வந்து நடுராத்திரில அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தை வந்து நடத்திருக்காங்க. நம்பியூர் பகுதியோட வட்டார வளர்ச்சி அலுவலரோட உத்தரவு இல்லாம எப்படி இவங்க வந்து இந்த பேரை வந்து எழுத முடியும்? சோ இதுக்கு வந்து அவரு தான் காரணம், அவரோட உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து ஒரு பக்கமா போராட்டமும் நடத்திருக்காங்க. சோ இது வந்து ஆளும் கட்சியில இருக்கிறதுனால இன்னும் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். சோ அவங்க வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான், இது வந்து திமுகவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த தாவேகாவியன்ஸ் வந்து மறுபடியும் நான் ஒரு தற்குறி அப்படிங்கறத நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. சோ அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.